ஆக்ராவில் பால் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு விற்கும் பால் தரமானது இல்லை, தண்ணீரே அதிகம் கலந்து விற்கிறார்கள். கலப்படப்பால் விற்கப்படுவதால் குழந்தைகளும் நோயாளிகளும் முதியோர்களும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அக்பருக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. கலப்படத்தை உடனடியாக ஒழிக்க வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று அவையோரிடம் மன்னர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பீர்பால் அரசர் அருகில் வந்து காதோடு ஏதோ ரகசியம் பேசினார். அதனை அக்பர் ஆமோதித்துவிட்டு, நாளை நமது கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாலபிஷேகம் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு பெருமளவில் பால் தேவைப்படுகிறது. அதனால் நகரின் மையத்தில் மிகப்பெரிய பாத்திரம் வைக்கப்படும். நகரில் உள்ள பால் வியாபாரிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு குவளை பாலை அதில் ஊற்ற வேண்டும். இதனை உடனே முரசறைத்து தெரிவிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். மறுநாள் காலையில் நகரின் மையப்பகுதியில் மிகப்பெரிய அண்டா வைக்கப்பட்டது. பால் வியாபாரிகள் ஆளுக்கு ஒரு குவளையுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். எல்லோரும் பால் ஊற்றுகிறார்கள், நாம் ஒருவர் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் தெரியாது என்று எண்ணி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு குவளை தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றினர். அனைத்து பால்காரர்களும் ஊற்றி முடித்த பிறகு பாலை குவளையால் முகர்ந்த பொழுது அதில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. இதனை கண்ணுற்ற அக்பர் கடுமையான கோபம் கொண்டார். அனைத்து பால் வியாபாரிகளையும் அழைத்தார். அனைவருமே மோசடி செய்ததால் அவர்களுக்கு அபராதமும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளித்தார். அன்று முதல் ஆக்ராவில் கலப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. ஆக்ராவில் பால் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு விற்கும் பால் தரமானது இல்லை, தண்ணீரே அதிகம் கலந்து விற்கிறார்கள். கலப்படப்பால் விற்கப்படுவதால் குழந்தைகளும் நோயாளிகளும் முதியோர்களும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அக்பருக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. கலப்படத்தை உடனடியாக ஒழிக்க வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று அவையோரிடம் மன்னர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பீர்பால் அரசர் அருகில் வந்து காதோடு ஏதோ ரகசியம் பேசினார். அதனை அக்பர் ஆமோதித்துவிட்டு, நாளை நமது கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாலபிஷேகம் செய்ய வேண்டியுள்ளது. அதற்கு பெருமளவில் பால் தேவைப்படுகிறது. அதனால் நகரின் மையத்தில் மிகப்பெரிய பாத்திரம் வைக்கப்படும். நகரில் உள்ள பால் வியாபாரிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு குவளை பாலை அதில் ஊற்ற வேண்டும். இதனை உடனே முரசறைத்து தெரிவிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். மறுநாள் காலையில் நகரின் மையப்பகுதியில் மிகப்பெரிய அண்டா வைக்கப்பட்டது. பால் வியாபாரிகள் ஆளுக்கு ஒரு குவளையுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். எல்லோரும் பால் ஊற்றுகிறார்கள், நாம் ஒருவர் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் தெரியாது என்று எண்ணி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு குவளை தண்ணீரை பாத்திரத்தில் ஊற்றினர். அனைத்து பால்காரர்களும் ஊற்றி முடித்த பிறகு பாலை குவளையால் முகர்ந்த பொழுது அதில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. இதனை கண்ணுற்ற அக்பர் கடுமையான கோபம் கொண்டார். அனைத்து பால் வியாபாரிகளையும் அழைத்தார். அனைவருமே மோசடி செய்ததால் அவர்களுக்கு அபராதமும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் அளித்தார். அன்று முதல் ஆக்ராவில் கலப்படம் அடியோடு ஒழிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.